அவ்வளவு பண்ணுங்க. ஒருத்தரை கொடுக்கும்போது கை வலி அல்லது ஓட்டுக்கு காசே கொடுக்கலன்னு முடிவு உள்ளாங்க சொல்ல கேட்க கொடுக்குறாங்க. தெரியலன்னு என்ன வழியா இருக்கு? தெரியலன்னு வாக்குக்கு காசு ஓட்டுக்கு 1000 2000 கொடுக்குறாங்க. 30 கோடி கிட்ட ஒதுக்கி எல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியும். அதையும் பிடிக்கணும். அப்போ பறக்கும் பட சாலையில் போற வரவங்க என்னைக்கு சோதிங்க பிரச்சனை இல்லை. நீங்க இந்த ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போறவங்க ஆஸ்பத்திரிக்கு போறவனெல்லாம் முடிச்சு காசு பிடிக்கிறது. ஓட்டுக்கு காசு கொடுக்காம உங்களால் தடுக்க முடியுமா? முடியுதா? கொடுக்கறதும் வாங்குறதும் குற்றம், ஓராண்டு சிறைன்னு பதம் இருக்கிறீங்க. ஒருத்தரை கூட கைது பண்ணி சிறையில் போட்டுருக்கீங்க. எப்படி இதை காட்டுறீங்க? என்னைய மறிச்சு சோதிச்சு தந்துவிட ஐயா ஸ்டாலின் வரும்போதும் பார்க்கணும், எடப்பாடி வரும்போதும் பார்க்கணும். புரியுதா? அவ்வளவு பண்ணுங்க. மூட்டையில் ஒரு மூட்டை வச்சு கொடுத்தவனே ஏதாவது இருந்தா கொடுத்துருங்க. நாளைக்கு டெபாசிட் ஆமா உள்ளடிக்கிற கொண்டே சேர்த்துட்டாங்க. கத்திரிக்காய் வைக்கணும் உங்களுக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன். இலவசமா ஒரு பொருளை கொடுத்துட்டா அதன் மதிப்பு உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. இப்ப நான் மின்சாரத்தை எல்லா குடும்பத்துக்கும் இலவசமா கொடுத்துட்றேன். நீங்க மின் விளக்கையோ தொலைக்காட்சியோ அல்லது என்ன சொல்றது குளிர்விட்டியவோ அணைச்சிட்டு வெளியில போவீங்களா? யாராவது சொல்லுங்க. அப்ப எவ்வளவு பொறுப்பற்ற சமூகத்தை நீ உருவாக்குற? நீ ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு ஏமாத்தி நான் வந்தா 10,000 கொடுக்குறேன், நான் வந்தா 2000 கொடுக்குறேன், நான் வந்தா 2500. யார் உங்க பரம்பரை சொத்தை வித்துட்டு கொடுப்பீங்களா? எங்கிருந்து கொடுப்ப? மறுபடி மக்களின் மீது வரி சுமையை விழுத்தி இழுப்ப. 1000 கொடுக்குற, ஆனா 2 லட்சம் ரூபாய் இதுல இந்த குடும்ப அட்டையில கடன் இருக்கு. அதை யாரு கொடுக்கறது?